ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கெட்ட நேரமெல்லாம் முடிஞ்சு உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து முடிக்கிற நேரத்தில் தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கு. ஆம் என் செல்வமே, இப்பொழுது உனக்கான நல்லது நடப்பதற்கான நல்ல நேரம் ஆரம்பமாகணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவையே உன் கண்களில் காட்டினேன். நீ எல்லாரை போலவும் வாழ முடியலையேன்னு யோசிக்கிறது எந்த விதத்திலும் சரி கிடையாது. ஏன்னா 100 பேரில் ஒருவராக வாழ்வது ரொம்பவும் சுலபமான காரியம். நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் உன்னை தனியாக தனித்துவத்துடன் வாழ வைப்பதற்காகவும் உனக்கான வெற்றியை மிக பெருசாக கொடுப்பதற்காகவும் உனக்கான நல்ல நேரம் வரட்டும்னு காத்திருந்தேன். எல்லா நேரமும் என்னால் படைக்கப்பட்ட நல்ல நேரமாக இருந்தாலும் நீ முன்ஜென்ம பிறவிகளில் செய்த கர்ம வினையை அனுபவித்து கஷ்டகாலமாக இத்தனை நாள் இருந்தனால இது ஏதோ ஒரு வகையில் உனக்கு கெட்ட நேரமாக மாறிடுச்சு. இப்போ நீ அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு கர்ம வினைகளையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற. இந்த சமூகத்தில் நீ நல்லா வசதியான ஆளாக இருந்து எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கி உதவி செஞ்சினா ரோட்டில் போகிற வர்றவங்க கூட உன்னை ஒரு உறவினராக சொந்தக்காரங்களா பெருமையாக பெருசாக பேசுவாங்க. அதுவே நீ யார்கிட்டையாவது போய் ஒரு உதவி கேட்டு போய் நின்னா உன் கூட பிறந்த இரத்த உறவுகள் கூட வழிப்போக்கன் போல யாரோ 3வது ஆள் போல தள்ளி நின்றுக்கிட்டு என்கிட்ட காசு இல்லை, நானே கஷ்டப்படுறேன், என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு பொய்யாய் பேசி நடிக்கக்கூடிய வேடிக்கை பார்க்கும் உலகமாகத்தான் இந்த கலியுக காலம் இருக்குது. அதனால தான் நீ யார்கிட்டையும் போய் உதவி கேட்கக்கூடாது, யார் முன்னாலேயும் தலை கவிழ்ந்து கையேந்தி நின்றக்கூடாதுன்றதுக்காக உனக்கான உதவிகளை எல்லாம் செய்வதற்காகவே உன்னை நல்லா வாழ வைப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் அடுத்தவர்களால் உண்டாக்கப்படுவது கிடையாது. என்னைக்கோ நீ செஞ்ச தவறும் தப்பான காரியமும் சேர்ந்து தான் இன்னைக்கு உனக்கு கஷ்டமாக வந்திருக்குன்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். அதனால் இனிமேலாவது வாழ்க்கையில் நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாது, உனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நீ நினச்சினா நீ யாருக்கும் தீமை செய்யாமல் தவறுகள் செய்யாமல் நல்ல மனிதனாகவே வாழணும்னு முடிவெடு. அப்படி நீ நல்லதையே செய்யக்கூடிய ஆளாக மாறும்போது உன் வாழ்க்கையிலையும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த முருகப்பெருமான் நீ என்னை வணங்கியும் கூட உனக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மாறி மாறி கொடுக்குறனே நினச்சி கலங்க வேண்டாம். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டமும் பிரச்சனையும் உன்னை பரிசோதிக்கிறதுக்காக கொடுக்குற. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலியான மனிதர்களையும் பொய்யான உறவுகளையும் நீ தெரிஞ்சுக்கணும். உனக்கு கஷ்டம் வரும்போது தான் ஒவ்வொருத்தரும் உன்னை விட்டு கலண்டுக்கிட்டு போவாங்க, உன்னை கலட்டி விட்டுட்டு விலகி போவாங்க. அதையெல்லாம் நீ பார்த்து வாழ்க்கையின் முக்கியத்துவத்தையும் வாழ்க்கையின் சரியான விஷயங்களையும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. இப்போது நீ ஜெயிக்கக்கூடாதுன்னு உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்க எல்லாம் நீ கஷ்டப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதை வச்சே யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கலாம் என் செல்வமே. அதே போல் நீ ஜெயிக்கக்கூடாது முன்னேறக்கூடாது நினைக்கிற போலி உறவுகள் அனைவருமே உன் கஷ்ட காலத்தில் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. அப்போதே அவர்களை நீயும் நிரந்தரமாக ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு நீ நல்லா வாழும்போது அதற்கான சூழ்நிலையை நான் உருவாக்கிய பிறகு அந்த கெட்டது நினச்ச உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வராமல் அவங்கள கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்க பழகு. ஏன்னா இன்னைக்கு உனக்கு கஷ்டம்னவனே உன்னை விட்டு விலகி போன உறவுகள், உன்னை கண்டும் காணாமல் அலட்சியம் செஞ்ச உறவுகள் நாளைக்கு உன் நிலைமை மாறின பிறகு நீ நல்லா வாழ ஆரம்பித்த பிறகு உன்னை ஆகா ஓகோன்னு புகழ்ந்துக்கிட்டு மறுபடியும் உன் கூட சேர்றதுக்காக உன்னை தேடி வருவாங்க. அந்த சமயத்தில் அப்படிப்பட்ட உறவுகளும் மனிதர்களும் எனக்கு வேணான்னு அவர்களை உறுதியாக ஒதுக்கி வைக்க நீ தயாராக இரு. குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லைதான், ஆனால் அதுக்காக அவங்க செஞ்ச தவறுகளை மன்னிச்சு மறுபடியும் அவங்கள உன் கூட சேர்த்துக்கிட்டினா மறுபடியும் அவங்க உன்னை ஏமாத்துறதுக்கும் உனக்கு துரோகம் செய்கிறதுக்கும் உனக்கு கெட்டது செஞ்சு அழிப்பதற்கும் தான் முயற்சி செய்வார்கள். அதனால தான் குற்றம் செய்யக்கூடிய சுற்றம் உனக்கு வேணாம்னு
அவங்கள நிரந்தரமாக ஒதுக்கி வைக்க சொல்கிறேன். ஒரு மனிதன் தன் குற்றத்தை உணர்ந்து தவறை உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டாலே அவன் அரை மனிதனாக மாறிடுவான். அதே நேரத்தில் மறுபடியும் தான் வாழ்க்கையில் அந்த குற்றத்தை அவன் செய்யாமலே இருந்தானா அவன் முழு மனிதனாக மாறிவிடுவான். நீயும் அப்படிதான். எப்போதும் தவறு செஞ்சிட்டாலுமே கூட மறுபடியும் அந்த தவறிலிருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு இனிமே தப்பே செய்யக்கூடாதுன்னு உறுதியான மனநிலையோடு வாழும் பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே. வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் வலிகளையும் கஷ்டத்தையும் பார்த்து பயந்து போய் உன் கடமைகளிலிருந்து தவறி விடாதே. ஏன்னா உன்னுடைய பயங்கிறது உன் மனசுக்குள்ளே இருக்க இறை நம்பிக்கையும் பக்தியையும் அழிச்சிடும். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்காக முருகன் எதுவுமே செய்யலையே, நான் இவ்வளவு துன்பத்திலையும் சிக்கல்கள்லையும் இருக்கேன், நீ என்னை எந்த விதத்திலும் காப்பாற்றலையே, ஒருவேளை நீ இல்லையோன்னு அந்த பயமே உனக்கு சந்தேகத்தை கொடுத்து உன் நம்பிக்கையை அழிச்சிடும். அதனால் எந்த விஷயத்துக்காகவும் பயப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் கடைசி நிமிஷத்தில் நான் உன்னை ஓடி வந்து காப்பாற்றிடுவேன்னு நீ பயப்படாமல் தைரியமாக அனைத்தையும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்யி. தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மனிதன் வாழ்க்கையில் தோக்க மாட்டான் என் செல்வமே. அதே போல் ஒரு மனிதன் தான் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இழந்துட்டான், அவ்வளோதான், நம்மளால் இனி எதுவுமே செய்ய முடியாது, நமக்கு எதுவுமே நல்லவே நடக்காதுன்னு நினச்சிட்டான்னா அவன் அடுத்து மறுபடியும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. எல்லா மனிதர்களும் முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அதுக்கப்புறமா என் மேலே பக்தியை செலுத்தும் போது தான் இந்த பக்தியும் உனது தன்னம்பிக்கையும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். நீ எந்த தவறுமே செய்யாமல் யாருக்கும் எந்த தீங்கும் கெடுதலும் செய்யாமல் இருந்தும் கூட உன்னை நோக்கி ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை பார்த்து நீ பயப்படக்கூடாது. நீ அமைதியாக இருந்தினா அந்த பிரச்சனையை யார் உருவாக்குனாங்களோ, யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவர்கள் மூலமாகவே அதற்கான தீர்வை நான் உனக்கு கொடுத்திடுவேன் என் செல்வமே. என் அன்பு பிள்ளையான உன்னை சுற்றி சுற்றி என் கண் பார்வையும் கருணை பார்வையும் உண்மையிலே இருக்கும்போது என்னை மீறி யாராவது உனக்கு தீங்கிழைக்கவும் தவறு செய்யவும் துரோகம் செய்யவும் நான் விட்டுட மாட்டேன். உன்னை சுற்றி 100 பேரை நண்பர்களாக வச்சுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 100 பேர் உனக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் உனக்காக உன் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு நண்பரை நீ உன் சார்பில் உருவாக்கி வச்சுக்கணும். ஏன்னா எவ்வளவு நண்பர்கள் இருந்தாலும் எவ்வளவு உறவினர்கள் இருந்தாலும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மாறி உனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா எல்லாரும் உன்னை விட்டு போயிடுவாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக நினைக்காத, உன்னை விட்டு போக நினைக்காத ஒரு நல்ல நபரை நண்பராகவோ அல்லது நட்பாகவோ உறவாகவோ நீ வச்சுக்கிட்டினா எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் என் செல்வமா. என்னைக்கோ நீ செஞ்ச தவறை சொல்லி சொல்லி எப்போதுமே உன்னை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு சிலரை நீ மதிக்கவும் வேணாம், அவர்கள் சொல்வதை ஒரு பொருட்டாக நினைக்கவும் வேணாம். அதுக்கு பதிலாக நீ அந்த தவறை செய்யும் போதே யாராவது உன்னை சுட்டி காட்டி இதை செய்யாத, இது நடந்துச்சுன்னா உன் வாழ்க்கைக்கு சரியாக வராதுன்னு உன்னை தடுக்க நினச்சாங்கன்னா அவர்கள் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கலாம். ஏன்னா நீ தப்பு செய்யும் போதே அதை சொல்லி திருத்துறவங்க உண்மையிலேயே உன் மேலே அன்பும் அக்கறையும் வச்ச உண்மையான நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்படி நீ தவறு செய்யும்போது ஆமான்னு சரின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உன்னை திருத்த நினச்சவங்க உன் கூட இருந்தாங்கன்னா உன் வாழ்க்கை சிறக்கும். ஆனால் ஒரு சிலர் நீ தவறு செய்கிற வரைக்கும் பேசாம இருந்துட்டு தவறு செஞ்சு கஷ்டப்படும் போது தண்டனையை அனுபவிக்கும் போது உன்னை குத்தி காட்டி பேசினாங்கன்னா அவர்கள் வார்த்தைகளை நீ மதிக்க வேண்டாம். நீ என்னை நெருங்க நெருங்க உன் மனசில் இருக்கும் கோபங்களும் எதிர்மறை எண்ணங்களும் எல்லாமே வெளியேறி அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ அனுபவிப்ப. அது மட்டும் இல்லாமல் உன் அப்பன் முருகனும் உனக்கு துணையாக இருந்து உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்ற போகிறேன். இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்வேன் என் செல்வமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேணாம். நான் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் அத்தனை எதிரான விஷயங்களை எல்லாம் துரத்தி அடிச்சிட்டு நல்லதே உனக்கு நடக்கும்படி செய்ய போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீ எதுக்காகவும் கோவப்படாத.
எந்த விஷயத்தை நினைச்சும் கவலைப்படாத. எது எப்படி நடந்தாலும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு நல்லது நடக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்வேன்ற நம்பிக்கையை மட்டும் நீ என் மேலே வச்சுக்கிட்டினா போதும். நீ கோபப்படும் போதெல்லாம் உனக்கே தெரியாம உன் மனசுல தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகிட்டும் வளர்ந்துக்கிட்டுமே இருக்கும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அது வெளிப்பெறும்போது அது உன்னை ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு நீ நிம்மதி இழப்பதற்கும் காரணமாயிடும். அதனால தான் யார் மீதும் கோபமான எண்ணத்தையும் யாரையும் பழிவாங்கும் எண்ணத்தையோ உனக்குள்ள வளர்த்துக்க வேணாம். அது உன் நிம்மதியை கெடுக்குன்றத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்தவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதுதான். கோவப்படுறத கூட நான் ஒரு வழியில ஏத்துக்குவேன், அதை திருத்திடலாம். ஆனா அடுத்தவனுக்கு செய்யற துரோகத்தை மட்டும் நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என் செல்வமே. நீ ஒருத்தரை ஏமாத்தினன்னு வச்சுக்குவோம், நிச்சயமா அது உன்னோட முடிஞ்சு போகாம அதற்கான தண்டனையை உன் சந்ததியினரே அனுபவிக்கும் அளவுக்கு தான் அது உனக்கு பாவமாக வந்து சேரும். அதனை கண்டிப்பாக அனுபவித்தே ஆகுவான்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் ஏமாத்தாம யார் காசுக்கும் ஆசைப்படாம யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாம உன் உழைப்பால் உன்னுடைய முயற்சியால நீ வாழ்வதற்கேற்ற வேலைகளை செய். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே வெற்றி பெறுவதற்கான தகுதியும் திறமையும் இருந்தாலும் எல்லாருமே ஜெயிக்கிறது கிடையாது தானே. ஏன்னா கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறவங்க மட்டும்தான் முதலிடத்தை பிடிக்கிறாங்க. பாதியிலேயே முயற்சி செய்யும் போது தோத்து போறவங்களும் துவண்டு போறவங்களும் இது நமக்கு சரி வராது நினைச்சு ஒதுங்கிக்கிறவங்களும் கடைசி வரைக்கும் முதலிடத்தை பிடிப்பதே கிடையாது. இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டா அப்புறம் வாழ்க்கையில ஜெயிச்சு நிம்மதியா வாழ்ந்துடலான்ற எண்ணத்தோட உறுதியோட உன் இலக்கு ஒன்றை மட்டுமே குறியாக வச்சுக்கிட்டு இன்றைய முயற்சியை தொடங்கு. என் ஆசீர்வாதத்தோட எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நிச்சயமாக செய்வேன். நீ அன்போடு பாசத்தோடு செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் கூட மற்றவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கிடும். அதனால தான் எப்போதுமே எல்லார்கிட்டையும் அன்பாரு பாசமாருன்னு சொல்றேன். அனைத்து ஜீவராசிகளிடமும் நீ அன்பாக கனிவாக நடந்து கொள்ளும் போது அது எல்லா வகையிலும் உனக்கு நன்மையையும் புண்ணியத்தையும் தரும். உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத மட்டும் நீ அவ்வப்போது சரியாக கண்காணிச்சுக்கிட்டே இரு. ஏன்னா இந்த உலகத்தில் யார் எப்போ எப்படி உனக்கு எதிராக வேலை செஞ்சு உனக்கு துரோகியா எதிரியா மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. உண்மை என்னன்னா எதிரிகளாக இருந்த அடுத்தவனை தோற்கடிச்சு அழிச்சவர்களை விட கூடவே இருந்து அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சு அழித்த மனிதர்கள் தான் இந்த பூமியில அதிகம். எதிரிகளிடம் தோற்றவங்களை விட அருகில் இருந்த துரோகிகளிடம் அறியாமலேயே தோத்து போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நீயும் உன் கூட இருக்கவங்கள முழுசா நம்பி வாழ்க்கையில சோர்ந்து போயிடாதே என் செல்வமே. இந்த உலகத்துல எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வலிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்து கனவுகளை நனவாக்கி நீ ஜெயிப்பதற்கு எல்லா வகையிலும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். இன்னையிலிருந்து இனிமே வருங்காலம் எல்லாமே உனக்கு நல்ல நேரம்தான்.